சந்திர போன் பேசுறான்ட்டு நீ பாத்துட்டு இருக்கிற, அது அசிங்கம் இல்லையா? சந்திர be the subsets of the metric space. Metric space R. அது real number R ஆகணும். With then S is complete. எங்க அந்த கோபி பையன் போயிட்டான்? தூக்கம் வந்துச்சுன்னு போயிட்டானா? பரவாயில்ல. A is complete but not S. Both T and S are complete. Neither T nor S is complete. Good. டக்குனு சொல்லிவிடுவா சொல்லலாம். யூனியன் என்னது? 0. இதான் உன்னுடைய செட் எஸ். எஸ் வெரி கிளியர்லி க்ளோஸ் செட்டா? க்ளோஸ் செட்டா? அது மட்டும் கிடையாது. என்ன செட்? காம்பாக்ட் செட். காம்பாக்ட் இருந்தா என்ன ஆயிடும்? காம்பாக்ட், கம்ப்ளீட், டோட்டலி பவுண்டட். அப்ப எஸ் என்ன ஆயிடும்? கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்ட் தானே? டி ஆல்சோ க்ளோஸ் செட். T also close at n plus 1 over n. This is called some n prime. கரெக்டா? ஒரு நேச்சுரல் நம்பர் அசைன் பண்ணிக்கினே போலாம். சரி, இப்போ இது க்ளோஸ் செட் ஆகுது. சரி, செட் க்ளோஸ்டான்னு கேட்கல. இங்க என்ன கேட்கறாங்க? கம்ப்ளீட்டான்னு கேட்கறாங்க. கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்? இந்த சீக், அதாவது இந்த செட்டில் அந்த செட்டில் எந்த காசி சீக்வன்ஸ் இதெல்லாம் கன்வர்ஜ் ஆகணும். இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்டுடைய டைப் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2ல ஆரம்பிக்கும். 2 செட்டில் எலமெண்ட், முதல் எலமெண்ட் 2, ரெண்டாவது எலமெண்ட் 2 + 1/2, 3 + 1/3, 4 + 1/4 and so on முடிப்போம். இதுதான் உன்னுடைய கலெக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த கலெக்ஷன்ல உன்னுடைய நீ எடுக்கும் போது காஷி சீக்வன்ஸ் எடுக்கணும், அது கன்வர்ஜ் ஆகணும். அப்ப காஷி சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும்? காஷியா இருக்கணும், அதுக்கப்புறம் அது கன்வர்ஜென்ட் பத்தி பேசணும். காஷியா இருக்கணுமே, இது இவென்ச்சுவலி கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். எனக்கு பாருங்க டேர்ம் வேரி ஆகிக்கிட்டே போகுது பாரு. அப்ப இதுல ஏதாவது நீ கலெக்ஷன்ஸ், ஏதாவது சப் கலெக்ஷன் கூட எடு. எது எடுத்தாலும் சம் n prime plus 1 over n prime minus some m prime plus 1 over m prime which is less than or equal to m prime minus n prime வரும். ஆமா தானே? அப்போ உன்னால அதை காஷியா மாற்றணும் அப்படின்னாக்கா இது என்ன இருக்கணும்? இவென்ச்சுவலி கான்ஸ்டண்டா இருக்கணும். அப்போ இவென்ச்சுவலி கான்ஸ்டண்டா இருக்கணும். அப்போ காஷி சீக்வன்ஸ்ன்னு சொன்னாவே இவென்ச்சுவலி கான்ஸ்டண்டா இருக்கணும். இவென்ச்சுவலி கான்ஸ்டண்டா இருக்குன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 4 + 1/4, 4 + 1/4, 4 + 1/4, 4 + 1/4 இப்படி தான் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் k + 1/k, k + 1/k, k + 1/k அப்படி இருக்கிற சீக்வன்ஸ் மட்டும் தான் கன்வர்ஜென்டா இருக்கும். அது காஷியா இருந்தா சீக்வன்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு போய்டும். அந்த ஃபார்மேட்டுக்கு போய் அது கன்வர்ஜென்ட் இம்ப்ளை பண்ணிடும். அப்போ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் என்னது? கன்வர்ஜென்ட். அதனால என்னது? டி கம்ப்ளீட். என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாப்போம். எஸ் கம்ப்ளீட் பட் நாட் டி, டி கம்ப்ளீட் பட் நாட் எஸ், போத் டி அண்ட் எஸ் ஆர் கம்ப்ளீட், நெய்தர் டி. ஏன் ரவுண்ட் போட்டுக்கற? ஓ ஆன்லைன்ல இது ஆன்சர் சொன்னாங்க அதனால. ஓகே, நெய்தர் டி நார் எஸ். அப்ப இது தப்பு, இது கிளியரா தப்பு. இது அதே போல வெரி கிளியரா தப்பு. அப்ப ஆப்ஷன் 1 எஸ் ஆ இருக்கணும் இல்ல சி ஆ இருக்கணும். கரெக்ட் தானே?
அப்ப இங்க பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கம்ப்ளீட் வருது, இதுவும் கம்ப்ளீட் வருது. அப்ப என்ன ஒரு ஆப்ஷன் சி மட்டும் தான். புரியலையா? ஏதாவது எந்த இடம் இதான் அந்த செட்டு. இந்த செட்டை கம்ப்ளீட் சொல்லணும்னா இந்த செட்ல எந்த காஷி சீக்வன்ஸ் இதெல்லாம் கன்வெர்ஜ் ஆகணும். அப்ப காஷி சீக்வன்ஸ் எடுத்தாவே அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷனை? ஏஎன் மைனஸ் ஏஎம் என்னவா இருக்கணும்? லெஸ் தேன் எப்சிலானா இருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இப்போ ஏஎன் ஃபார்மேட் எப்படி இருக்கு? இதுல ஏதோ நீ ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிற, இதுல கூட ஆர்டர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் என் பிரைம் பிளஸ் 1/n பிரைம் மைனஸ் எம் பிரைம் மைனஸ் 1/m பிரைம் இப்படி இருக்கும். இது n பிரைம் மைனஸ் m பிரைம் பிளஸ் 1/n பிரைம் மைனஸ் 1/m பிரைம் இப்படி இருக்குமா? இதை லெஸ் தேன் எப்சிலான் சொல்ல முடியுமா பாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்? இது என்ன வரணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்? ஃபிக்ஸ்டா இருக்கணும், 0 ஆகணும். 0 ஆகணும் தான் நம்ம சொல்ல முடியுது. அப்ப 0 ஆகணும் ரெண்டும் ஒரே மாதிரி போகணும். அப்போ 1/n பிரைம் இந்த n பிரைம் m பிரைம் ஒன்னா இருக்கணும். அப்பதான் அதை சொல்ல முடியும். கரெக்டா தானே? அப்ப எடுக்கிற ஏன்னா காஷியா இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் கன்வர்ஜென்ட் பார்க்கணும். காஷியா இருக்கணும்னாவே என்னவா இருக்கணும்? இது ரெண்டும் சேமா போகணும். அப்படின்னா ரெண்டும் சேமா போனா இவென்ச்சுவலி கான்ஸ்டன்டா போகணும். அப்ப காஷி சீக்வன்ஸ் என்னவே என்ன அர்த்தம்? இவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்ப இவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் என்ன? ஆப்வியஸா கன்வர்ஜென்ட். அப்ப காஷி சீக்வன்ஸ் என்ன ஆயிடுச்சு? கன்வர்ஜென்ட். ஓகே, சோ அதனால ஆப்ஷன் என்னது? சி. இஸ் இட் ஓகே ஆன்லைன்? காம்பாக்ட், கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட். காம்பாக்டா இருந்தா கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டடா இருக்கும். இது காம்பாக்ட், அதனால கம்ப்ளீட் டோட்டலி பவுண்டட். இது காம்பாக்ட் கிடையாது, பட் ஆனா இது டோட்டலி பவுண்டட் கிடையாது. இதை சுத்தி ஸோ 1/2 ரேடியஸ் வச்சனா 1/2 ரேடியஸ் வச்சனா தனித்தனியா ஒரு பால். உன்னால ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாலை வச்சு மொத்த செட்டை கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால டோட்டலி பவுண்டட் கிடையாது. டோட்டலி பவுண்டட்னா என்ன ஒரு எப்சிலான் சொல்லணும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதில் சூஸ் பண்ணி அந்த எப்சிலான் பால் ரேடியஸ் போட்டு மொத்த செட்டும் கவர் ஆகிக்கணும். டோட்டலி பவுண்டட்னா அப்படின்னா நான் எந்த எப்சிலான் பால் கொடுத்தாலும் அந்த சைஸ்ல பால் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி வரைஞ்சினா மொத்தத்தையும் கவர் பண்ணணும். அதான் அப்பதான் அது டோட்டலி பவுண்டட்னு அர்த்தம். அது சரி. அடுத்த ப்ராப்ளத்துக்கு போலாமா? சரி, உனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளம். சிம்பிளான ப்ராப்ளம். Let f going from close interval 0,1 to r and g going from close interval 0,1 to r be two functions defined by f of x is equal to 1/n, x is equal to if x is equal to 1/n, n in n, 0 otherwise g of x n if x equal to 1/n, n in n, 0 otherwise. Then both f and g are Riemann integrable. F is Riemann integrable but not g. G is Riemann integrable but not f. Neither f nor g is Riemann integrable. நம்ம வா யூடியூப்ல யாரா இருக்கிற பாரு புண்ணியமான f பாரு 1/n மட்டும் 1/n வருது. அப்போ 1 1 1/2 1/3 and so on இப்படி வருதுன்னு வச்சுக்கா. அப்போ 1ல 1 1/2ல 1/2 1/3ல 1/4 and so on இப்படி வரும். மீதி அதர்வைஸ் என்னது 0.
அப்ப இந்த செட்டினுடைய மெஷர் என்னது? 0. டிஸ்கண்டினியூ செட். இந்த ஃபங்க்ஷனுடைய டிஸ்கண்டினியூ செட்டு எங்கனாக 1/n கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் ஃபங்க்ஷன் 0வா இருக்கும். அப்போ 1ல மட்டும் 1 எடுக்கும். டிஸ்கண்டினியூஸ். கரெக்ட் தானே? அப்ப எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸ்னா 1/n மொத்தமா டிஸ்கண்டினியூஸ். 1 செட் வந்து கவுண்டபிள் செட். கவுண்டபிள் செட்னுடைய மெஷர் என்னது? 0. அப்ப இந்த ஃபங்க்ஷனுடைய டிஸ்கண்டினியூ செட்டினுடைய மெஷர் 0. அதனால இது என்னது? ரைமான் இன்டகிரபிள். கரெக்டா? what about this? சேம் சினாரியோ தான். இந்த கிராஃப் இதுக்கு வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? 1ல 1, 1/2ல 2, 2னா மேல, 1/3ல 3. ஆமாவா? ரைமான் இன்டகிரபிள்னாவே f வந்து g வந்து என்னவா இருக்கணும்? பவுண்டடா இருக்கணும். ஆமா தானே? ரைமான் இன்டகிரலுடைய நெசசரி கண்டிஷன் என்னது? பவுண்டடா இருக்கணும். ஆனா அது என்ன கிடையாது? பவுண்டட் கிடையாது. ஏன்? எந்த ஒரு m கொடுத்தாலும் அதை விட என்னால ஒரு 1/l இங்க ஒரு எலிமெண்ட் எடுப்பேன், அதனுடைய ரெசிப்ரோக்கல் தாங்க மேல வரும், தாண்டி போயிடும். கரெக்டா தானே? பட் ஆனா இந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூஸ் என்னது? கவுண்டபிள். அப்ப டிஸ்கண்டினியூஸ் செட்னுடைய மெஷர் 0 வந்தா ரீமான் இன்டகிரபிள் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. ஆமா தானே? கூட எப்ப நெசசரி கண்டிஷன் ஃபார் ரீமான் இன்டகிரபிளா இருக்குன்னா f should be பவுண்டடா இருக்கணும். பின்ன பவுண்டட் ஃபங்க்ஷன் எல்லாமே ரீமான் இன்டகிரபிள் கிடையாது. பவுண்டட் ஃபங்க்ஷனோட செட் ஆஃப் டிஸ்கண்டினியூ மெஷர் 0வா இருக்கணும். அப்பதான் ரைமான் இன்டகிரபிள் வரும். ஏமாந்த போச்சு கதை. சரிதானே? பவுண்டட்னஸ் வரல, அதனால திஸ் இஸ் நாட் அ ரைமான் இன்டகிரபிள். அப்ப என்ன ஆன்சரு? இது ஆன்சர். சந்திர மெசேஜ் 0 நான் விட்டுட்டேன் சார் நம்பர். கிளம்புறியாமா? சரிம்மா. நைட்டுக்கு டோபாலஜி கொஞ்சம் பார்த்துட்டு வா. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து நோட்ஸை போட்டுட்டு நாளைக்கு டோபாலஜி ப்ராப்ளம் போடலாம். Function defined on R by f of x equal to mod of x minus 1 plus mod of x plus 1 for every x belongs to R. இப்படி கூட போடல. Then f is derivable at x equal to 1. f is not derivable. derivable na differentiable சரி. f is derivable. f is not derivable at x equal to minus 1. Na 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 na. அடுத்த question, the function f of x comma y equal to x square plus y square minus xy minus x minus y plus 5 as the maximum at x equal to 1. சேடல் பாயிண்ட் சொல்லுப்பா.
சார் சொல்லுமா. சார் blur ஆகுது பாருங்க சார். பிளர் ஆகுதா? இந்த வரேன் இருமா. மினிமம் அது சரி பண்ற. மினிமம் அட் ஓ 1,1 -1 போட்டு அட் 1,1 அப்படின்னா பாயிண்ட் பாது இன்டர்வல் நினைச்சு போறேன். நான் இன்டர்வல் நினைச்சு விட்டேன். R2ல தானே பார்க்கணும். நன்னு ஆ 1ல டிஃபரன்சிபிளா கிடையாது, மீதி எல்லா இடம் டிஃபரன்சிபிளா இருக்குது. அதே போல இது -1ல டிஃபரன்சிபிள் கிடையாது, மீதி எல்லா இடம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் ஓவராலா 1லயும் -1லயும் தான் டிஃபரன்சிபிள் கிடையாது. ஏன்னா 1ல இது டிஃபரன்சிபிள் இல்ல, இது டிஃபரன்சிபிள். கரெக்ட் தானே? ஆமா தானே? இது வந்து இங்க டிஃபரன்சிபிள் கிடையாது, ஆனா இது இங்க டிஃபரன்சிபிளா இருக்கும். சம்ல ஏதாவது ஒண்ணு டிஃபரன்சிபிள் இல்லனா கூட சம் டிஃபரன்சிபிளா ஆகுது. இப்போ எப்படி சொன்னா கன்வர்ஜென்ட் அது சேம் டெக்னிக் தான். சரிதானே? இப்போ ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் தான், வேற எந்த பாயிண்ட்ஸ் வராது. மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி அங்க mod of x ன்றது 0 கொடுத்துக்கறாங்க. mod of x - a mod of x - a னா a ல டிஃபரன்சிபிள் கிடையாது, அவ்வளவுதான். அங்க a 0 ன்னு கொடுத்தானா mod x ஃபங்க்ஷனா மாறிடும். சோ அப்ப f is not derivable 1, f is not derivable at ரெண்டுமே ஆன்சர் தான். அது எனக்கு தெரியாது, கொடுத்ததை நாம பண்றோம். சரி, இது என்ன பண்ணீங்க? மேக்ஸிமம் மினிமா சேடல் பாயிண்ட் நெய்தர். அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஏன் மேக்ஸிமம் மினிமா எப்படி கண்டுபிடிங்க? fxx என்னது சொல்லு பார்க்கலாம். fy fxy ஆ? fxx மின்டா இன்ட்டு தானே? இங்க மைனஸா, இங்க பிளஸ். சரி, ஓகே. என்ன வரும்? இதான் ஈக்குவல் டு 0வா? இது கிரேட்டர் தென் 0 வரதா? என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க அட் 1 இல்ல, இது 1,1. ஆமா, மேக்ஸிமம் அட் 1 அது அர்த்தம் கிடையாது. 1,1 மேக்ஸிமம் அட்னா பாயிண்ட் a, b ஆர்டர் பேர்ல தானே இருக்கணும். ஸோ அது 1,1 தான் இருக்கும். பாயிண்ட் 1 கொடுத்துறான், அது மிஸ் ஆயிட்டு, பரவாயில்ல. ஓகே, அப்ப மேக்ஸிமம் கண்டுபிடிக்குது, மினிமம் கண்டுபிடிக்குது, சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்குது. எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் கேட்கறேன். இதுக்கு இப்ப எது கிரேட்டர் தென் 0? சார் ரூட் வந்து நெகட்டிவா லை ஆச்சுன்னா அது வந்துட்டு இருப்பா மேக்ஸிமம் கண்டுபிடி. மேக்ஸிமம் அட் திஸ் பாயிண்ட் ஆனா என்ன எவாலுவேட் பண்ணுவீங்க? அதுவா? fxx fyy minus fxy whole square greater than 0 வந்தா at pointல maximum at the value. இன்னொரு கண்டிஷன் வருமா? அப்புறம் fxxx greater than 0 வா இருந்தா greater than 0 னா மினிமம் சார், fxx வந்து less than 0 னா மேக்ஸிமம் சார். இதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? இது இருக்கணும். இதுக்கு அப்புறம் இப்படி இருந்தா மினிமம், இல்லனா fyy fxx வந்து less than 0 வா இருந்தா மேக்ஸிமம். fxy ஆ? xx சார் xx தான் செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, fxx greater than 0 னா மினிமம், fxx less than 0 னா மேக்ஸிமம். சேடல் பாயிண்ட்க்கு இது ரெண்டுமே ஓ